பாஜக ஆளும் மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளித்திருக்கும் ஒன்றிய அரசு அதே அளவுக்கு வசதிகள் இருந்தும் கோவை மதுரைக்கு அனுமதி மறுத்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்த ஒன்றிய பாஜக அரசு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் வேகத்தையும் ஒரு காரணியாக குறிப்பிட்டுள்ளது. கோவையில் சராசரியாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என திட்ட அறிக்கையில் கூறப்பட்டது. இந்த வேகத்தால் பொதுமக்களுக்கு பயண நேரம் மிச்சமாகாது என கூறியுள்ள ஒன்றிய பாஜக அரசு குஜராத் மற்றும் கான்பூர், ஆக்ரா ஆகிய நகரங்களுக்கு அனுமதி அளித்தது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது. அதாவது கான்பூர் மற்றும் ஆக்ராவில் மெட்ரோ ரயிலின் சராசரி வேகம் 34 கிலோமீட்டராகவும் குஜராத்தில் 33 கிலோமீட்டராகவும் உள்ளது. இதன் மூலம் கோவையை விட வேகம் குறைவாக இருக்கும்போதும் ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. கோவை மெட்ரோ திட்டம் வந்தால் கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒன்றிய பாஜக அரசு மற்றொரு காரணத்தை கூறியுள்ளது. ஆனால் கான்பூரில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் மொத்தம் 431 கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இந்தியாவில் எந்த ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தையும் இதுவரை நிறைவேற்றியதில்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர். அதோடு ஒன்றிய அரசின் மெட்ரோ ரயில் கொள்கையில் எத்தனை கட்டிடங்கள் வரை பாதிக்கப்படலாம் என்பதற்கான வரையறை இல்லாதபோதும் கோவைக்கு அதனை ஒரு காரணமாக ஒன்றிய அரசு குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் கோவையில் மெட்ரோ அமைய உள்ள 79% சாலைகள் 20 மீட்டருக்கும் குறைவான அகலமை கொண்டுள்ளதாக ஒன்றிய அரசு கூறியுள்ளது. ஆனால் அண்மையில் தொடங்கப்பட்ட பாட்னா மெட்ரோ அமைந்துள்ள 77% சாலைகள் 20 மீட்டருக்கு குறைவாகவும் அதில் சுமார் 56% சாலைகள் 10 மீட்டருக்கு குறைவாக உள்ள போதும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். 2023-24 நிதியாண்டில் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் 427 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி உள்ள நிலையில் உத்தரப்பிரதேசம் மெட்ரோ 1016 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதும் ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.